வெல்கம் டு கல்டா இன்ஃபோ தமிழ். இந்த வீடியோவில் பார்க்குற மரங்களெல்லாம் நேரில் பார்க்குற வாய்ப்பு உங்களுக்கு கிடச்சிதுன்னா நீங்கள் தான் இந்த உலகத்திலே லக்கியஸ்ட் பர்சன் அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட மரங்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இன்றைக்கான வீடியோட கொஸ்டின் என்ன அப்படின்னா, உங்கள் வீட்டில் மரம் இருக்கா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ணி என்னோட சேனலையை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கான என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நீங்கள் பார்க்க போகிறது ட்ரீ இன் ஏர். ஒரு மரம் காற்றுல அசைஞ்சிக்கிட்டு இருக்கு. அந்த மரத்துக்கு வேறே இல்லைன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? இந்த மரம் தாங்க அது. இந்த மரம் எங்கே இருக்குது அப்படின்னா, ஹன்சி சிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு பழமையான கோவில் இருக்குது, அங்கே தான் இருக்குது. இந்த மரத்தில் இருக்கக்கூடிய ரூட்ஸ், அதாவது வேர்கள் எல்லாம் கம்ப்ளீட்டாக எல்லாமே வந்து போச்சு. ஆனாலும் கூட இந்த மரத்தை பாருங்களேன், அப்படியே அதனுடைய இலைகள்லாம் க்ரீன் கலரில் எப்பவும் போல் இந்த மரம் வளர்ந்துக்கிட்டே இருக்குது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், ஒரு மரம் வளர்கிறதுக்கு முக்கியமான விஷயம் அதனுடைய வேர் தான். வேரில் நம்ம தண்ணி ஊற்றும் போது வேர் வழியாக உறிஞ்சி அந்த மரத்துக்கு போகும். ஆனால் வேறே கம்ப்ளீட்டாக அந்து போனதுக்கப்புறம் இந்த மரம் எப்படி இவ்வளோ செழுமையாக இருக்குது? இந்த ஒரு விஷயத்தினால இதை மிராக்குலஸ் ட்ரீ அப்படின்னு லோக்கல் பீப்புள் கூப்பிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மரம் இன்டர்நெட்டில் பயங்கரமாக வைரலாகவும் ஆச்சு. இந்த மரத்தில் நிறைய பேர் வந்து வேண்டிக்கிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன நூல்களை கட்டி விடுவாங்க. இதை கட்டுறது மூலமாக இதை யார் கட்டுறாங்களோ அவங்களுடைய எல்லா ஆசைகளும் நிறைவேறும் அப்படிங்கிறது அந்த ஊர் மக்களுடைய ஐதீகமாக இருக்குது. பட் ஒரு கொஸ்டின் என்ன அப்படின்னா, ஒரு ட்ரீ எப்படி வேறே இல்லாமல் சர்வை பண்ண முடியும் அப்படிங்கிறது உண்மையிலேயே பிரமிக்க வைக்கிற விஷயம் தானே இருக்கு. இந்த மரத்தை எல்லாருமே அதிசயமாக பார்த்துட்டு போறாங்க. பல நாடுகள்ல இருந்து கூட இந்த மரத்தை வந்து பார்த்துட்டு போறாங்களாம். அப்படிப்பட்ட மிஸ்டீரியஸான ட்ரீயாங்க. இந்த மரத்தை பார்க்கறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னா நிச்சயமா போய் பாருங்க. இதை பார்க்கறது மூலமா உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுடைய லைஃப்ல நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது வாட்டர் ட்ரீ. இந்த மரத்தை எங்கே வெட்டினாலும் சரி அங்கேருந்து தண்ணி பீச்சு அடிக்குமாங்க. ஆக்சுவலாக இது ஒரு வித்தியாசமான ஃபினாமினான் அப்படின்னு சொல்கிறாங்க. தண்ணி அதிகமாக மழை காலங்கள்லாம் இருக்கும் தெரியுமா, அந்த சமயத்தில் இந்த மரம் அந்த தண்ணியை உள்வாங்கி வச்சுக்குமா. இந்த மரத்தை மாண்டேனெக்ரோ அப்படிங்கிற கண்ட்ரி சைடில் அதிகமாக பார்க்க முடியும். அதுவும் காடுகளில் இந்த மரங்கள் அதிகமாக இருக்குமாங்க. வறட்சியான காலங்களில் தண்ணி தேவைப்படும் போது இந்த மரம் உறிஞ்சி வச்சிருக்கிற இந்த தண்ணியை பயன்படுத்திக்குமாங்க. இந்த மரத்தினுடைய கிளைகளாக இருக்கட்டும், அந்த மரத்தினுடைய தண்டாக இருக்கட்டும், எங்கே வெட்டினாலும் இந்த தண்ணி பீச்சி அடிக்குமாங்க. உண்மையிலேயே ஆச்சரியமாக இருக்குல்ல. அதாவது வின்டர் முடிஞ்சு சம்மர் ஸ்டார்ட் ஆகும்போது இந்த மரம் ஆட்டோமேட்டிக்காக தண்ணியை, அதாவது கட் பண்ணாமல் தண்ணியை ஆட்டோமேட்டிக்காக ரிலீஸ் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படிப்பட்ட அதிசயமான மரத்தை நம்ம இந்தியாவிலையும் முதலாக பார்த்துருக்காங்க. இந்தியாவில் முதலாக இந்த ஒரு மரத்தை பார்த்த உடனே இந்த மரத்தை எல்லாருமா சேர்ந்து, அதாவது வனத்துறையினர் போயிட்டு இந்த மரத்தை கட் பண்ணியும் பார்த்துருக்காங்க. இதிலிருந்து வாட்டர் பீச்சு அடிச்சிருக்குங்க. ஆனால் அந்த தண்ணி கொஞ்சம் கசப்பு தன்மையுடையதாக இருந்திருக்குங்க. இந்த மரத்தை இந்தியன் லாரல் ட்ரீ அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மரம் கிட்டத்தட்ட 30 அடி உயரம் வரைக்கும் வளருமாங்க. பார்க்குறதுக்கே ஆச்சரியமாகவும் பிரமிப்பாகவும் இருக்குல்ல. இந்த மரத்தில் இருந்து இப்படி தண்ணியை உறிஞ்சி இந்த தண்ணி வெயில் காலங்களில் பீச்சு அடிக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு இன்னுமே ஆராய்ச்சி போய்கிட்டு தான் இருக்கான். இந்த மரத்துக்கு பின்னாடி பல மிஸ்ட்ரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது பேனியன் ட்ரீ. அதாங்க நம்ம ஊரில் இருக்கக்கூடிய ஆலமரம் தான். ஆனால் இந்த ஒரு ஆலமரம் நால்கோண்டா அப்படிங்கிற பகுதியில் இருக்கிறதுனால இது நால்கோண்டா பேனியன் ட்ரீ அப்படின்னு சொல்கிறாங்க. இது கிட்டத்தட்ட சுமாராக 1000 வருஷம் பழமையானதுன்னு சொல்கிறாங்க. இந்த மரத்தை பாருங்களேன், இந்த மரம் மிகப்பெரிய மரமாக இருக்கிறதுனால என்னுடைய ரூட்ஸ் எல்லாமே இந்த மரத்தை சுற்றி இருக்குதுங்க. இதில் நம்மளுடைய ஆன்செஸ்டர், அதாவது நம்மளுடைய முன்னோர்கள் இந்த மரத்தில் காவு பண்ணி வச்சுருக்காங்க. பல வித்தியாசமான மிருகங்களுடைய முகங்களையும் மிருகங்களுடைய உருவத்தையும் காவு பண்ணி வச்சுருக்காங்க. பார்க்குறதுக்கே ரொம்பவும் அதிசயமாகவும் ஆச்சரியமாகவும் இருக்குது. கிட்டத்தட்ட 1000 வருஷம் பழமையான இந்த மரத்தில் உருவாக்கப்பட்ட இந்த கிரியேச்சர்ஸ் எல்லாமே, அதாவது உருவாக்கப்பட்ட இந்த ஷேப்ஸ் எல்லாமே பல 100 வருஷம் பழமையானது. அதாவது மனித இனம் தோன்றி டெவலப் ஆகிட்டு இருக்கிற சமயத்தில் தான் இந்த மரத்தில் இந்த மாதிரி உருவங்களை செதுக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம முன்னோர்கள் எந்த அளவுக்கு இன்டெலிஜென்ட்னு இதில் பார்க்குற ஒவ்வொரு உருவங்களையும் பார்த்தாலே தெரியுங்க. சின்ன சின்ன மைன்யூட்டான விஷயங்களை கூட அழகாக செதுக்கியிருக்காங்க. பொதுவாக ஒரு மரத்தில் ஏதாவது காவு பண்ணோம் அப்படின்னா அந்த மரம் வளர வளர நம்ம காவு பண்ணதும் அழிஞ்சு போயிடும் காலப்போக்கில். ஆனால் இந்த மரத்தில் 1000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தாலும் கூட இந்த காவின் டிசைன்ஸ் எல்லாமே இப்போவும் அழியாமல் அப்படியே பாதுகாப்பாக இருக்குங்க. இருந்தாலும் கூட இந்த மரம் செத்து போகாமல் இப்போவும் பசுமையாக இருக்குது. 1000 வருஷம் பழமையான மரமாக இருந்தாலும் இந்த மரம் இன்னும் உளுத்து போகாமல் அப்படியே இருக்கிறது எல்லாரையுமே ஆச்சரியப்படுத்துது. அதுலேயும் குறிப்பாக நால்கோண்டா பகுதியில் இருக்கிற மக்களை ரொம்பவே வியப்பில் ஆழ்த்துது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மரத்தை தெய்வமாகவும் வழிபடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க.
அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது பேபாப் ட்ரீ. இந்த ட்ரீயை முக்கியமாக நம்ம ஆஃப்ரிக்கா மாதிரியான வறட்சியான இடங்களில் தான் பார்க்க முடியும். இந்த பேபாப் ட்ரீயுடைய தாயகமே ஆஃப்ரிக்கான்னு தான் சொல்கிறாங்க. ஏன்னா அந்த இடத்துல வறட்சி அதிகமாக இருக்கிறதுனால தண்ணி பற்றாக்குறை இருக்கும் இல்லையா, அதுக்காகவே கடவுள் இந்த மரத்தை அவங்களுக்கு வரப்பிரசாதமாக கொடுத்துருப்பாரோ என்னமோ. இந்த மரத்தில் கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான லிட்டர் தண்ணியை சேமித்து வைக்கிற கெப்பாசிட்டி இருக்காங்க. இந்த மரத்தினுடைய தண்டு பகுதியை பாருங்களேன். அண்ட் ஆல்சோ இந்த இடத்துல இருக்கக்கூடிய மரங்கள்லாம் 1000 வருஷம் பழமையானது அப்படின்னும், இந்த மரங்கள்லாம் ரொம்ப உயரமாக இருக்கும். அதாவது 36 ஃபீட் வரைக்கும் வைடுலையும் 80 ஃபீட் வரைக்கும் உயரத்தில் இருக்குன்னா எந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக பெருசாக இருக்குன்னு நீங்களே கற்பனை பண்ணி பாருங்களேன். இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குற இந்த மரத்தை பாருங்களேன், அதனுடைய தண்டு பகுதி எவ்வளோ பெருசாக இருக்குது. இதுக்கு மேலே ஒரு துளை போட்டு அது வழியாக தண்ணியை சேகரித்து வைக்கிற இந்த மரத்தில் இருந்து தண்ணியை எடுத்து வறட்சி காலங்களில் இந்த பகுதியில் வாழ்கிற மக்கள்லாம் குடிப்பாங்களாம். இந்த மரம் தண்ணியை சேகரிக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த மரத்தில் எக்கச்சக்கமான உயிரினங்கள் வந்து தங்கி வாழக்கூட செய்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய உயிரினங்களுக்கு இது தண்ணிக்கான சோர்ஸாகவும் இருக்குது. அதே சமயத்தில் இந்த மரத்தில் ஒரு காய் காய்க்கும். இந்த காய் பழமானதுக்கு அப்புறம் அதை சாப்பிடக்கூட செய்கிறாங்க. அதுலேயும் ஆப்பிரிக்காவில் இருக்கிற ஒரு சில மரங்கள்லாம் 3000 வருஷம் பழமையானது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மரத்தில் காய்க்கிற பழத்தை மங்கி பிரெட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆரஞ்சு காட்டிலும் 6 மடங்கு அதிகமான விட்டமின் சி இந்த ஒரு பழத்தில் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், எசென்ஷியல் மினரல்ஸ், பொட்டாசியம், கால்சியம் அண்ட் இதிலிருந்து, அதாவது இந்த சீட்லேருந்து ஆயில் கூட எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்க. இந்த ஆயில் நம்மளுடைய ஸ்கின் கேர் அண்ட் ஹேர் கேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. மடகாஸ்கர் பகுதிகளில் இந்த மரத்தை முழுவதுமாக பயன்படுத்துகிறதாகவும் சொல்கிறாங்க. அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது திம்மம்மா மாரிமனு. இந்த ஒரு மரத்துக்கு கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டே கிடச்சிருக்குன்னா நம்ப முடியுதா? இந்த ஒரு மரம் மட்டுமே கிட்டத்தட்ட 5 ஏக்கர் நிலத்தை ஆக்கிரமிச்சு இருக்காங்க. வெளியே இருந்து பார்க்குறதுக்கு இந்த மரத்தை பாருங்களேன், அப்படியே ஒரு ஃபாரஸ்ட் மாதிரி காட்சியளிக்கு. இந்த ஒரு மரம் 550 வருஷம் பழமையானதாங்க. ஆந்திர பிரதேஷ் மாநிலத்தில் அனந்தபூர் டிஸ்ட்ரிக்டில் தான் இந்த ஒரு மரம் இருக்குங்க. இந்த ஒரு மரம் எப்படி உருவாச்சு அப்படின்னு இதுக்கு ஒரு கட்டுக்கதையும் வச்சுருக்காங்க. திம்மம்மா அப்படிங்கிற ஒரு பெண் வாழ்ந்து வந்ததாகவும், அவங்களுடைய கணவர் இறந்த பிறகு அந்த காலத்துலலாம் உடன்கட்டை ஏறுவாங்க இல்லையா, அதாவது கணவர் இறந்தா மனைவியும் அந்த கணவர் எரியிற இடத்துலையே எரிஞ்சு சாம்பலாவாங்க. அப்படி இந்த பெண்ணும் கணவர் இறுதிச் சடங்குல உடல் எரிஞ்சிட்டு இருக்கும் போதே இந்த பெண்ணும் அதில் விழுந்து உயிர் நீத்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இறுதிச் சடங்கு செய்கிறதுக்காக யூஸ் பண்ண கம்பங்கள்ல இருந்து உருவானது தான் இந்த மரம் அப்படின்னும், இந்த மரத்தில் திம்மம்மா அப்படிங்கிற பெண்ணுடைய ஆவி இருக்குது. அதனால ரொம்பவும் மிஸ்டீரியஸான பவர்ஸ் எல்லாம் இதுக்கு இருக்குது. குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை வரம் கூட கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மரத்துல இருந்து கிட்டத்தட்ட 4000 ப்ராப்பரான ரூட்ஸ் எல்லாம் வளர்ந்து நிற்குது. இந்த மரத்துக்கு இருக்கக்கூடிய இந்த மெல்லிசான ரூட்ஸுக்கெல்லாம் சப்போர்ட் கொடுக்குற வகையில் லோக்கல் பீப்புள் சின்ன சின்ன மூங்கில் குச்சிகளை இதுக்கு பக்கபலமாக வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய உயிரினங்கள், சின்ன சின்ன பூச்சிகள், மேமல்ஸ், பேர்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே ஒரு ஷெல்டராக இந்த ஒரு மரம் தான் இருக்குது. இப்போ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்ச செக்ஷன் வந்தாச்சு. அதாங்க உங்கள் கமெண்ட்ஸ்க்கெலாம் ரிப்ளை பண்ண போகிறோம். வாங்க நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் என்ன கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். புகழ் என்ன கமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா, அக்கா என்ன ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. உங்களை மறக்க முடியுமா? நல்லாவே ஞாபகம் இருக்குது. ஆனால் ரீசெண்டாக போடுற எந்த வீடியோஸ்லையுமே நீங்கள் ஏன் கமெண்ட்டே போடுறதில்ல? இனி ரெகுலராக கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுடைய கமெண்ட்டை எதிர்பார்த்துட்டே இருப்பேன். இதே மாதிரி உங்களுடைய கமெண்ட்டும் என்னோட வீடியோவில் இடம்பெறணும்னு நினச்சிங்கன்னா ஒவ்வொரு வீடியோலையும் நான் கேட்குற கேள்விக்கு நீங்கள் மறக்காமல் கமெண்ட்டில் போயிட்டு பதில் சொல்லணும். எந்த பதில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதோ அந்த பதில் எடுத்து நான் என்னோட வீடியோவில் சொல்லுவேன். இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.